டெர்மினேட்டர் படம் வந்ததுல இருந்தே இந்த ரோபோட்ஸ்லாம் தருதலையா போய் மனுஷனையே போட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு பெரிய ட்ரெண்டாவே ஆயிப்போச்சு. இந்த மாதிரி எல்லா கதையும் ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்கும். முதல்ல ஏஐ ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி ஹெல்ப் பண்ணும். அப்புறம் திடீர்னு அதுக்கு மூளையும் குழம்பி மொத்த மனுஷனையும் போட்டு தள்ளிடும். அப்புறம் ஹீரோ இல்ல ஹீரோயினோ வந்து தடுத்து நிறுத்துவாங்க. ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த கசாண்ட்ரா அப்படின்ற ஒரு சீரீஸ்ல அதோட கிரியேட்டர் பெஞ்சமின் கொஞ்சம் வித்தியாசமாவே யோசிச்சிருக்காரு. ஏஐ ஏன் வில்லனா மாறுது அப்படின்ற ஒரு அழுத்தமான காரணத்தையும் சொல்லியிருக்காரு. பழைய காலத்தோட ஸ்டைலோ ஒரு புது காலத்தோட டெக்னாலஜியும் கலந்த ஒரு ஒரு த்ரில்லர் சீரீஸா அது இருக்கும். ரெண்டு குடும்பத்தோட சோகமான கதைய இது அப்படியே ஒன்னா சேர்த்து அழகா சொல்லும். இங்க ஏஐ மேல பழி விழுந்தாலுமே நிஜத்துல மனுஷங்க எடுக்கிற தப்பான முடிவுங்க தான் எல்லா விபரீதத்துக்கும் காரணம் அப்படின்றதுதான் இந்த கதை சொல்லுது. வாங்க இப்ப சீரீஸ பார்க்கலாம். நம்ம பில் ஃபேமிலி ஒரு பழைய காலத்து ஸ்மார்ட் வீடுக்கும் குடி போறாங்க. பழைய கசப்பான நினைப்புகளா மறந்துட்டு புதுசான வாழ்க்கைய தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சமீராவும் நினைக்கிறாங்க. புருஷன் டேவிடும் அதுக்கு சப்போர்ட்டும் பண்றாரு. இவங்களோட பசங்க ஃபின்னும் ஜூனோ அப்படின்றவங்க இந்த இடத்துல அவங்க பசங்க ஃபின்னும் ஜூனோவும் செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. அந்த வீடு 70ஸ்ல கட்டினது. ஆனா அந்த காலத்துக்கு மீறின பயங்கரமான ஏஐ சிஸ்டம் அங்க இருக்கு. ஆனா 50 வருஷமா யாருமே அந்த வீட்டுக்கு வரல. ஆனா நம்ம பையன் ஃபின் சும்மா இல்லாம பேஸ்மெண்ட்ல இருந்த சர்வரையும் அந்த சதுரமான டிவியையும் அந்த தலை வச்சிருந்த ரோபோவையும் தட்டி தடவி சரி பண்ணிடுறான். அவ்வளவுதான், கசாண்ட்ரா மேடமும் ஆக்டிவ் ஆயிடுறாங்க. புது ஃபேமிலிக்கு வேலை செய்ய ரெடி ஆயிடுறாங்க. கசாண்ட்ரா வீட்டு வேலையை சும்மா அதிரடியாவே செய்யும். கையில இருக்கிற டூல்ஸ வேலையை பொறுத்து மாத்திக்கிட்டே இருக்கும். முதல்ல எல்லாருக்கும் கசாண்ட்ராவை ரொம்ப பிடிச்சிருந்தது, குறிப்பா அந்த குட்டி பொண்ணு ஜூனோக்கு. ஆனா கொஞ்ச நாளே சமீராவுக்கு அந்த ரோபோ மேல சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. அதுல முக்கியமா ஒண்ணு, வீட்டோட எல்லா செவத்துலயும் அந்த பழைய காலத்து டிவியும் இருக்கு. அப்படின்னா கசாண்ட்ரா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் 24 மணி நேரமும் நோட்டோ விட்டுட்டு இருக்கான்னு சொல்லி அவங்கள ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால யாருக்குமே பிரைவசி இல்ல அப்படின்ற மாதிரி திங்க் பண்றாங்க. ரெண்டாவது, கசாண்ட்ரா ரொம்பவுமே வாய் பேசும். அதுவும் சமீரா கிட்ட போய் உங்க தலை ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். அது மட்டும் இல்லாம சொந்தமா அதுவே ஏதாவது பேசிட்டே இருக்கும். நிஜமாவே பயமுத்துற விஷயம் என்னன்னா, கசாண்ட்ரா அந்த குடும்பத்துக்குள்ள வந்த பிறகு முக்கியமா சமீராவுக்கும் மத்தவங்களுக்கும் இடையில ஒரு பெரிய விரிசலையும் உண்டாக்குது. அதுக்கு முதல்ல அந்த சின்ன பொண்ணு ஜூனோவை தான் தன்னோட பக்கம் இழுக்குது. ஒரு நாள் வீடு கிளீன் பண்ணும்போது சமீராவுக்கு ஒரு பழைய ப்ராஜெக்டரும் கிடைக்குது. அதுல 1970ல அந்த வீட்டுல இருந்த ஒரு குடும்பத்தோட போட்டோஸ் இருக்கு. அத பார்த்த சமீராக்கு தூக்கியும் வாடி போடுது. ஏன்னா அந்த போட்டோல இருந்த பொம்பளை பாக்குறதுக்கு அப்படியே இந்த கசாண்ட்ரா ரோபோ மாதிரி இருக்காங்க. அப்படியே 1971க்கு ஒரு பிளாஷ்பேக் போனா அங்க ஸ்மித் ஃபேமிலியும் இருக்காங்க. ஹார்ஸ்ட் அவரோட பொண்டாட்டி தான் கசாண்ட்ரா. அவங்களோட பையன் பீட்டர். பாக்குறதுக்கு இது ஒரு அழகான குடும்பம் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட குடைச்சல் அவங்களுக்கு இருக்கு. பையன் பீட்டர் தான் நினைச்ச மாதிரி வளரலன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே காண்டாவது. கசாண்ட்ரா ஒரு நல்ல பொண்டாட்டியாவும் அம்மாவும் இருக்கணும்னு சொல்லி அவரும் போராடுறாரு. ஆனா எதுவுமே நடக்கல. அந்த பையன் பீட்டர் அப்பாக்கு பயந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான். எப்ப வேணாலும் வெடிக்கக்கூடிய ஒரு எரிமலை மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கான். ஒரு நாள் இந்த ஆளோட ஷர்ட்ல லிப்ஸ்டிக் கரைய கசாண்ட்ராவும் பாக்குறாங்க. ஏற்கனவே இவரும் வேலை அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லி ஊர் சுத்திட்டு இருக்க ஆளு இப்ப இந்த மாதிரி லிப்ஸ்டிக் கரையெல்லாம் பார்த்து இவங்களுக்கு சந்தேகமும் வருது. அப்புறம் டின்னர் பார்ட்டில பர்கட்னு சொல்லி ஒருத்தவங்கள பாக்கும்போது அவங்க போட்டு இருந்த அதே லிப்ஸ்டிக் ஷேடும் தான் தன்னோட புருஷனோட சட்டையில இருந்தது கன்ஃபார்ம் பண்றாங்க. போதா குறைக்கு அந்த பர்காட்ன்ற பொண்ணும் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்றாங்க. கசாண்ட்ராவுக்கு ஏற்கனவே பிரெக்னன்சினா பயம். இதுல அந்த குழந்தைக்கு புருஷன் தன்னோட ஹஸ்பண்ட் தான் காரணம்னு தெரிஞ்சு அவங்க மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிடுது. இப்ப அப்படியே இந்த பிரசன்ட் லைஃப்க்கு வந்தோம்னா அங்க ரோபோ கசாண்ட்ரா சமீராவை ஒரு லூசு மாதிரி மத்தவங்க கண்ணுக்கு காட்டிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஜூனோவோட ரொம்ப க்ளோஸும் ஆகுது. அதே மாதிரி டேவிட் கிட்ட பாத்தியா நான் எவ்வளவு ஈஸியா வேலையை முடிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்டயும் ஐஸ் வைக்குது. சமீரா விடுறதாவே இல்ல. அந்த வீட்டோட பழைய கதையை தோண்டியும் எடுக்கிறாங்க. ஒரு பழைய நியூஸ் பேப்பர்ல 1972ல அந்த கசாண்ட்ராவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த வீடு ஸ்மார்ட் ஹோமா மாறிச்சு அப்படின்ற விஷயத்தையும் படிக்கிறாங்க. கொஞ்ச மாசத்துலயே அந்த கசாண்ட்ராவோட புருஷனும் பையன் பீட்டரும் ஒரு கார் ஆக்சிடென்ட்லயும் செத்தும் போறாங்க. சமீரா இது எல்லாத்தையும் டேவிட் கிட்ட காட்டி இந்த ரோபோ சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறது அந்த கசாண்ட்ராவோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லி கதறாங்க. ஆனா டேவிட் இதெல்லாம் நம்பாம உனக்கு ஏதோ பேனிக் அட்டாக் மாதிரி இருக்கு சும்மா உளராத அப்படின்ற மாதிரி சாதாரணமா சொல்லிட்டு கசாண்ட்ராவை ஆஃப் பண்ணவும் மாட்டேங்கிறாரு. டேவிட் என்ன நினைக்கிறாருன்னா இந்த கசாண்ட்ரா ரோபோட் இருக்கிறதாலதான் அவருக்கு வீட்டு வேலை மிச்சமாகுது, அதனால நிம்மதியா அவரால் ஆபீஸ்க்கும் போயிட்டு வேலை பார்க்க முடியுதுன்னு சொல்லி அதனாலதான் அவரும் அதை ஆஃப் பண்ணாம அப்படியே விட்டுறாரு. அதுவும் கசாண்ட்ரா அவரை அந்த அளவுக்கு மூல செலவு பண்ணி வச்சிருக்கிட்டே சொல்லலாம். கதையில வில்லங்க இப்பதான் உச்சத்துக்கும் ஆரம்பிக்குது. அந்த ரோபோ கசாண்ட்ரா பண்ற வேலை எல்லாமே பார்த்தா நிஜமாவே நமக்கே பகீர்னு இருக்கும். ஜூன் அந்த சின்ன பொண்ணு ஜூனோ பாவம் அந்த ரோபோவை அறக்க பறக்க நம்புது. உன் தியேட்டர் ஆடிஷன்ல நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பொருள் இருக்கு, அதை உங்க அம்மாவோட பெட் அடியில இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கசாண்ட்ரா அந்த பொண்ணு கிட்ட சொல்லி ஏத்தி விடுது. இன்னொரு பக்கம் அந்த பையன் ஃபின்னுக்கும் ஸ்டீவன் ஒரு பையனுக்கும் லவ்வும் ஆகுது.
ஆனா ஸ்டீவ் தான் ஒரு கேன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி மத்தவங்க முன்னாடி ஃபின்ன காயப்படுத்திட்டே இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு வந்து மன்னிப்பும் கேக்குறான். இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்ட கசாண்ட்ரா வெளிய போய் ஸ்டீவையும் மிரட்டுது. என் பையனை விட்டு தூர போ அப்படின்ற மாதிரி ஸ்டீவையும் மிரட்டுது. அதுக்கு அவனும் ஒரு ரோபோ போய் ஒரு பையனை போய் தன்னோட பையனை சொல்லுதுன்னு சொல்லி கிண்டலும் பண்ணிட்டு போறான். சமீராக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு போட்டோவும் கிடைக்குது. அதுல கசன்ட்ரா பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க. ஆனா ரெக்கார்ட்ஸ்ல ஒரே ஒரு பையன் பீட்டர் மட்டும் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களும் படிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த அப்படியே கசன்ட்ரா ரோபோட் கிட்ட கேட்டா அது அப்படியே ஹேங்கோ ஆகிடுது, பதில் சொல்லவும் மாட்டேங்குது. அந்த பழைய பிளாஷ்பேக் என்னன்னா 1971ல பீட்டர் தன்னோட அப்பாவோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரியும் வளரல. கசாண்ட்ரா காசு கொடுத்து அவனை ஃபுட்பால் டீம்ல அவனை சேர்க்கவும் பார்த்தாங்க. ஆனா அது அவனுக்கே ஒரு அவமானமாவும் போச்சு. பசங்க அவனை ரொம்பவுமே கேலி பண்ணவும் ஒரு கட்டத்துல பீட்டர் துப்பாக்கியால அவங்களெல்லாம் சுட்டுடுறான். பையன் ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு கசாண்ட்ராவும் நினைச்சு அந்த இடத்துக்கு தீய வச்சு கொளுத்தி அந்த ஆதாரத்தையும் அழிக்கிறாங்க. அந்த துப்பாக்கியை தான் பெட் அடியில ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பொருளை தான் அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் சொல்லி இந்த ரோபோவும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கோம். இப்ப அதே துப்பாக்கியை தான் ரோபோ கசன்ட்ரா அந்த ஜூனோ கையில கொடுத்து அந்த ஸ்கூல் ஆடிஷனுக்கும் அனுப்பியிருக்கு. நல்ல வேளை ஸ்கூல்ல யாருமே சாகல. ஆனா ஜூனோ துப்பாக்கிய சுட்டதுல மொத்த ஸ்கூலும் மிரண்டு போச்சுன்னே சொல்லலாம். இதனாலதான் அவங்க பழைய வீட்டையே காலி பண்ணிட்டு வந்தாங்கன்ட்டு அப்பதான் தெரியுது. சமீராவோட தங்கச்சி கேத்திக்கு மனநிலம் சரியில்லை. அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டத ஜூனோ தான் முதல்ல பாத்திருக்கா. அந்த அதிர்ச்சியில இருந்து மீளத்தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இப்ப கசாண்ட்ரா பேச்ச கேட்டு ஜூனோவும் இப்படி மறுபடியும் பண்ணிட்டனால அவங்க அம்மா சமீராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஜூனோ கிட்ட உண்மையை கேட்கும் போது அந்த பொண்ணு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னா அவளுக்கு கசாண்ட்ரா மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவளை மாட்டி விட்டா ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்லி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. கசாண்ட்ரா அப்படியே சீன் போடுற மாதிரி நானே என்ன ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிராமா போட்டு கடைசியில சமீராவே லூசுன்னு ப்ரூவ் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பிடுது. இப்ப அந்த வீட்ல சமீராவும் இல்ல, கசாண்ட்ரா தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம டேவிட பார்த்து நான் தான் உன் பொண்டாட்டி, அது மட்டும் இல்லாம பசங்க கிட்ட நான் தான் உன் அம்மா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுது. யாராவது தப்பிக்க பாத்தீங்கன்னா வீட்டை வெடிக்க வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் ஆரம்பிக்குது. கசாண்ட்ராவோட சோக கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1964ல கசாண்ட்ராக்கு 2வது ஒரு குழந்தை உருவாகுது. ஆனா கசாண்ட்ராவோட புருஷன் அந்த பாப்பாவோட ஜெண்டர் தெரியணும்ட்டு அப்ப புதுசா கண்டுபிடிச்ச அல்ட்ராசவுண்ட் மிஷினை அதிக ரேடியேஷன் கொண்டதை வச்சு செக்கும் பண்றாரு. பொண்ணுன்னு தெரிஞ்சதுமே அவருக்கு மூஞ்சும் சுருங்கிடுது. அதுவும் அந்த ரேடியேஷன்ல பாப்பா குறைபாடோட பிறக்குது. ஆனா அந்த பாப்பாவான மார்கரெட்ட உலகத்துக்கே தெரியாம வீட்டுக்குள்ளேயும் பூட்டி வச்சு வளர்க்கறாரு. 8 வருஷம் கழிச்சு அதே ரேடியேஷன்னால கசாண்ட்ராவுக்கு கேன்சரும் வருது. அப்பவும் அவரோட புருஷன் இவளை கண்டுக்காம வேற ஒரு பொம்பளை கூட சுத்திட்டு இருக்காரு. ஹெச்டின்னு ஒருத்த மனுஷங்களோட எல்லா வியாதிக்குமே குணப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் கசாண்ட்ராக்கு தெரிய வருது. இது ரொம்பவே தப்பு, மனிதாபமே இல்லாத ஒரு விஷயம் சொல்லி எச்சரிச்சாலும் கசாண்ட்ரா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறா. அது என்ன மேட்டர்னா மனுஷங்களோட அறிவு, உணர்ச்சி, மனசு எல்லாத்தையுமே ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ்ல மாத்துறதுதான். உடம்பு அழிஞ்சாலுமே அந்த மனுஷன் கம்ப்யூட்டர் மூலமா வாழ்ந்துட்டே இருக்கலாமா. கேன்சர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி கசாண்ட்ரா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஓகேவோ சொல்லிருக்காங்க. இதனாலதான் அவங்க வீடு அப்படியே ஸ்மார்ட் ஹோமாவும் மாறுது. அதாவது அந்த வீடே இனிமே கசாண்ட்ராவோட உடம்பு மாதிரி மாறுது. டிரான்ஸ்பரும் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு ரோபோவா இருக்கிற கசாண்ட்ரா பழைய கசாண்ட்ரா மாதிரி இல்லன்னு தன்னோட பையன் பீட்டருக்கோ அவளோட புருஷனுக்கோ லேட்டா தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளோட புருஷனும் ஒரு பொண்ணையும் அவளோட குழந்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இத பார்த்த கசாண்ட்ராவுக்கு ரொம்பவே காண்டாகுது. நான் இருக்கிற இடத்துல இன்னொருத்தியா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தையே போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றா. பயந்து போய் எல்லாருமே அந்த காரை எடுத்துட்டு ஓடுறாங்க. ஆனா நடுவுல அப்பாக்கும் மகனுக்கும் சண்டை வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகி 2 பேரும் அங்கேயே காலி ஆயிடுறாங்க. இதுல தான் புருஷன் கூட்டிட்டு வந்த பொண்ணும் அவளோட குழந்தைய மட்டும் உயிர் தப்பிச்சிடுறாங்க. இதனால அப்செட் ஆன கசாண்ட்ரா அப்படியே ஆஃப் ஆயும் கிடைக்கிறா. அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெல் ஃபேமிலியும் வந்து அந்த சிஸ்டம்லாம் ஆக்டிவேட் ஆகி இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. அந்த குடும்பத்துல இருக்கிற சமீரா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வீட்டுக்கும் வந்து பாக்குறாங்க. அங்க கசாண்ட்ரா இவளோட குடும்பத்தையே கடத்தி வச்சிருக்கா. சமீரா யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ளேயும் போறா. ஆனா அவளோட புருஷன் டேவிடே அவளை அட்டாக் பண்றான். அதுவும் கசாண்ட்ரா தான் என்ன மிரட்டி இதெல்லாம் பண்ண சொல்றா, என் பசங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவரும் அட்டாக் பண்றாரு. இப்படியே சமீரா ஒரு பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த பீரோ ஒரு ரகசிய ரூமுக்கும் போகுது. அதுவும் அங்க ஒரு பயங்கரமான உண்மையும் இருக்கு. கசாண்ட்ராவோட 2வது பொண்ணு மார்கரெட்டோட பெணம் அங்கதான் இருக்குன்ற விஷயம் தெரியுது. இத பார்த்ததும் கசாண்ட்ராவே ஷாக் ஆயிடுறா. சமீராவும் இதே சான்ஸா வச்சு என்னை விட்டுடு, நீ என்ன கொன்னாலும் உன் பசங்க உன்ன அம்மாவே பார்க்க மாட்டாங்க, ஒரு கொலையாளியா தான் பாப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே எமோஷனலா பேசுறா. மனசு மாறின கசாண்ட்ராவோ அவங்கள போகவும் விட்டுடுறா. சமீரா, டேவிட், மத்த பசங்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல கசாண்ட்ராவுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனா தன்னோட பொண்ணு மார்கரெட் செத்து போனதை பார்த்ததுமே
இனி வாழ்றதுல எந்த அர்த்தமே இல்ல அப்படின்ற மாரி முடிவு பண்றாங்க. இந்த வீட்டையே தீ வச்சு கொளுத்திட்டு தன்னோட எக்ஸிஸ்டன்ஸயே முடிச்சுக்கிறாங்க. ஆனா கசாண்ட்ராவோட கனவுல தன்னோட பொண்ணு மார்கரெட் கூட ஜாலியா இருக்கிற மாதிரி முடியுது. இதோட இந்த கசாண்ட்ரா சீரிஸும் முடியுது மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.